நாட்ராம்பாளையங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி கிராமம். ரொம்ப ஃபோரஸ்ட்டாக மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களையும் உன்னதமான குணங்களையும் தோன்ற வேண்டுமாயின் கல்வி என்பது அவசியம். 11 மணிக்கு இந்த பசங்களுக்கு 6ஆம் வகுப்புக்கு கஞ்சி கொடுக்கறதுனால அந்த மாணவர்கள் எல்லாமே சந்தோஷமாக குடிச்சிக்கிறாங்க. கிளாஸ் புக்கை தவிர வேற என்ன படிக்கிறீங்க? ஓ, அந்த தேன் சிட்டுன்றது அந்த வரது பேப்பர். ஓகே, நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஐபிஎஸ் வேற? டாக்டர். ஐஏஎஸ். தமிழ்நாடு அறக்கட்டளையோட சப்போர்ட் ரொம்ப நிறைய கிடைக்குது. நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஏபிசி கிளாஸுங்கிற ப்ராஜெக்டை செய்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய செட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணகிரியின் கடைக்கோடியில் இருக்கோம், நாட்ராம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல நான் வெங்கடேஷன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், டிஎன்எஃப் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். நாட்ராம்பாளையத்தை பற்றி சொல்லுங்கள். நாட்ராம்பாளையங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி கிராமம். ஒரு சாதாரணமாக ரொம்ப ஃபோரஸ்ட்டாக மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. வாழ்வாதாரத்திற்கு வழி இல்லாமல் ஓசூர் அல்லது பெங்களூர் பகுதிக்கு தான் பேரண்ட்ஸ் எல்லாம் குடிபெயர்றாங்க. ஏன்னா வாழ்வாதாரத்துக்காக வெளியில் போகிறதுனால குழந்தைகள் தாத்தா பாட்டிக்கு கட்டுப்படுறதில்ல. ஸோ இது எப்பவுமே ஹெட்மாஸ்டர் வரும்போது தான் அதை தான் எங்ககிட்ட குறையாக சொல்லுவார். தமிழ்நாடு அறக்கட்டளையோட சப்போர்ட் ரொம்ப நிறைய கிடைக்குது. நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ அதோட அமெரிக்காவோட ஆஸ்டின் சாப்டரும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. பட் இவ்வளோ தூரம் எங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு என்ஜிஓஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கிறத நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று. 2 டிஎன்எஃப் டீச்சர்ஸை, ரொம்ப தங்கமான டீச்சர்ஸை கொடுத்துருக்கீங்க. ஏபிசி கிளாஸுங்கிற ப்ராஜெக்டை செய்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய செட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேயுமே இல்லாத ஒரு மிகப்பெரிய வேலையாக கிட்டத்தட்ட லாஸ்ட் எத்தனை வருஷம் ஆகுதுமா? 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 3 வருஷமாக அந்த ஷெட்டு போட்டு 3 வருஷம் ஆகுது. ஸோ நம்மக்கிட்ட 2 டிஎன்எஃப் டீச்சர்ஸ் இருக்காங்க. மேம், உங்கள் பேர்? என் பேர் சின்னம்மாள். நான் டிஎன்எஃப் டீச்சராக இப்போ 4 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க மேம்? என்னுடைய சொந்த ஊர் கேரேட்டிங் சார். இங்கே நீங்கள் வேற வழியில் தாங்க சார், ஒரு 6 கிலோமீட்டருங்க சார் இங்கேருந்து. நீங்கள் எங்கே இருந்து நம்புறீங்க? நான் பத்திகவுண்டனூருங்க. பத்திகவுண்டனூர். அந்த கிராமம். ஓ, அந்த கிராமம். ஓகே. ஸோ நீங்கள் சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கீங்க. இங்கே டிஎன்எஃப்க்கு டீச் பண்ணுறேன். 4 இயர்ஸ் ஆகிருக்கேன் நான். ஓ, நீங்களும் 4 இயர்ஸ் இருக்கீங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு டிஎன்எஃப்க்கு டீச் பண்ணுறது? ஒரு நல்ல சான்ஸாக தாங்க சார் இருக்கு. நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அதை. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வில்லேஜ் பசங்க வந்து அவ்வளோவா கேச்சுவல் பண்ண மாட்டாங்க. ப்ரைமரியில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து அவ்வளோவா குறைபாடாக தான் இருந்தது. அதிலேருந்து இப்போ நம்ம லாக்டவுனுக்கு அப்புறம் அதை மீண்டு வந்த பின்னாடி அவங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ நாங்கள் வந்து டீச் பண்ண பின்னாடி ஓரளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சார் வந்து சொல்லியிருக்காரு. சரி, இப்போ அந்த ஷெட்டுக்கு போயிடலாம் மேம். ஃபஸ்ட்டு ஷெட்டுக்கு போயிட்டு அங்கே பேசுவோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. ஸோ உங்கள் பேர் என்ன? கார்த்திக் தீபன். என் பேரும் கார்த்திக் தான், கார்த்திக் சிதம்பரம். ஓகே, நைஸ் மீட்டிங். ஸோ உங்கள் பேர் என்ன? அகிலா. நல்லா இருக்கு பேர். நீங்கள் என்ன படிக்கிறீங்க அகிலா? 8th A. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாடம் என்ன? தமிழ். சரி, தமிழ் அனுமா சொல்லுங்கள். வாழ்க தமிழ் மொழி, வாழ்க நிரந்தரம், வாழிய வாழியவே, வானம் அளந்திய அனைத்தும் வன்மொழி வாழியவே. ஓகே, எக்ஸலண்ட். இது யார் எழுதுனது? சார் பாரதியார். ஓகே, கை கொடுங்க, கலக்குறீங்க. உங்கள் பேர்? சரி, என் பேர் பிரேமலதா. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் 9th படிக்கிறேன். 9th படிக்கிறீங்க. பிரேமலதா, சந்திக்கிற மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன பிடிச்ச பாடம் அது? நான் இப்போ தமிழ்நாடு அறக்கட்டளை பற்றி சொல்கிறேன். ஓகே, தமிழ்நாடு அறக்கட்டளை சொல்கிறீங்களா? சரி, சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் பிரேமலதா. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி நாட்ராம்பாளையத்தில் 9ஆம் வகுப்பில் ஆ பிரிவில் படித்து வருகிறேன். மனிதராய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் கல்வி மிகவும் அவசியமானது. பிச்சை புகினும் கற்கை நன்று என்கிறார் ஔவையார். எவ்வளவு கடினப்பட்டாவது கல்வியை பெற வேண்டும் என்ற கருத்து ஆதிகாலம் தொட்டே வலியுறுத்தப்படுகிறது. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்கிறார் பேரறிஞர் பிளாட்டோ. ஒரு மனிதன் கல்வி கற்காமல் இருப்பது அவனது பிறப்பிற்கே அர்த்தமில்லை. ஒருவரிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவருக்கு கல்வி செல்வம் இல்லை எனில் அவரின் பிறப்பிற்கே அர்த்தமில்லை. ஒரு செல்வந்தன் கால சூழ்நிலையால் ஏழையாகலாம். ஆனால் கல்வி கற்றவன் அப்படி இல்லை. அவன் நிலையை மேலும் உயர்த்தி கொள்வான். கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து கல்விக்காக சேவையாற்றி வருகின்ற தமிழ்நாடு அறக்கட்டளைக்கு நன்றி. மேலும் தமிழ்நாடு அறக்கட்டளை எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு காலையில் சத்து மாவு கஞ்சியினையும் அவர்கள் படிப்பதற்கு ஷெட்டையும் அமைத்து கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு அவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த 2 ஆசிரியர்களை பணியமர்த்தி அவர்களின் கற்றலையும் மேம்படுத்துகிறது. இத்தகைய சேவைகளை ஆற்றி வருகின்ற
என்ற தமிழ்நாடு அறக்கட்டளை மற்றும் ஆஸ்டின் பிரிவிற்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வளர்க்குறீங்க. ஸோ உங்கள் கிளாஸ் புக்கை தவிர வேறு என்ன படிக்கிறீங்க? நீங்கள் வாங்க. ஓ, அந்த தேன் சிட்டுன்றது அந்த வர்றது பேப்பர். ஓ, கலக்குறீங்க, அது படிக்கிறீங்களா? தேன் சிட்டு எத்தனை மேம்? ரொம்ப நாளாக வருது. 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வருங்க சார். ஓகே, அது எப்போ ஆரம்பிச்சாங்க? அது ரொம்ப வருஷமாக இருக்கு. இப்போ ஒரு 3 இயர்ஸாவே இருக்குங்க சார் தேன் சிட்டு பேப்பர். தேன் சிட்டு நான் பார்த்துருக்கேன். மந்த்லி ட்வைஸ் வரும் சார். தேவை உணர்ந்து அதுக்குண்டான மாதிரி சில தேன் சிட்டு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருந்து நாமளே கண்டுபிடிச்சி அதை மாற்றி சொற்களை மாற்றி இருக்கு சார். அதில் நம்ம வந்து கரெக்டான எடுத்து எழுதுறது மாதிரி நல்லா இருக்கும் சார் தேன் சிட்டு பேப்பர்ஸ். ஓகே, வெரி நைஸ். ஸோ உங்களுக்கு டிஎன்எஃப் பற்றி தெரியுமா? எல்லாருக்குமே தெரியுமா டிஎன்எஃப் பற்றி? எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் பேசுகிறீங்களா? சார், நான் தமிழ்நாடு அறக்கட்டளை பற்றி பேச. சரி, வாங்க சொல்லுங்கள். என்னுடைய பெயர் ஆர் பவினய. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி நாட்றாம்பாளையத்தில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். உலகத்தில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வமாகும். மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களையும் உன்னதமான குணங்களையும் தோன்ற வேண்டுமாயின் கல்வி என்பது அவசியம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று ஔவையார் கல்வியின் முக்கியத்துவத்தை பாடுகிறார். நாம் கற்கும் கல்வி இந்த சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் பயன்படும் வகையில் சேவையாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட சேவையை செய்யக்கூடிய நிறுவனம் என்றால் அது நம்முடைய தமிழ்நாடு அறக்கட்டளை ஆகும். சரி, இப்போ நான் சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, யார் சொல்கிறீங்களோ உங்களுக்கு கிளாப் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஐபிஎஸ். வேறு? டாக்டர். ஐஏஎஸ். நீங்கள்? ஐஏஎஸ். நீங்கள்? கலெக்டர். கலெக்டர். கை கொடுங்க. நாட்றம்பாளையம், அதாவது நாட்றம்பாளையம்ன்றது கிருஷ்ணகிரி தானே வருது? அப்போ கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆகிட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே நிறையா ஸ்கூல் திறந்துடலாம். கரெக்டா? நிறைய பேர் வர வைக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன வாழான்றீங்க? எம்பிபிஎஸ் எல்லாம் டாக்டர். நீங்கள்? கலெக்டர். நீங்கள்? ஐஏஎஸ். நிறைய பேர் ஐஏஎஸ். நீங்கள்? இந்தியன் ஆர்மி. ஆர்மி. ஏன் ஆர்மியில் இருக்கீங்க? வாங்க கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு. இந்தியன் ஆர்மியில் வாங்க. ஏன் இந்தியன் ஆர்மியில் போகணும்? சார், எனக்கு அந்த தைரியம் துணிச்சல் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நானும் இந்தியன் ஆர்மி ஆளான ஒரு ஆசை தான் சார். வெரி குட். ஸோ லெட்ஸ் கிளாப். நல்லா கிளாப் பண்ணுங்க. ரொம்ப நல்லா பேசுவீங்க. ஓகே, ஸ்கூலுடைய அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் ஏஹெச்எம். ஸோ லெட்ஸ் கிளாப். முதல்ல கிளாப் பண்ணுவாங்க. நமது பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து கடைக்கோடியில் பார்டரில் இருக்கிற பள்ளி. போக்குவரத்தே இல்லை சார் இங்கே. ஏன்னா பஸ்ஸு வந்து கன்வீனியண்ட்டாக கிடையாது. மாணவர்களும் வந்து இந்த பள்ளிக்கு வந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நடந்து வாக்கப்பில் தான் வராங்க எல்லாருமே. அப்புறம் எல்லாமே இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் இல்லைங்க சார் ஸ்டூடெண்ட்டுக்கு. என்ன சொல்கிறதுனா, பேரண்ட்ஸ் எல்லாமே வெளியில் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க இயர்னிங் பண்ணணும் இல்லையா, ஏன்னா ஒன்று சம்பாதிக்கணும். அதனால் பணத்துக்கோசரம் பேரண்ட்ஸ் வந்து வெளியில் போயிடுவாங்க எல்லாருமே. வெளியில் போயிட்டு அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட தான் அந்த பசங்க இருக்கிறாங்க. அதனால தான் உங்ககிட்ட நாங்கள் அந்த ஃபுட்டை கூட கேட்டோங்க. அதனால் நீங்கள் அந்த ஃபுட்டை கொடுத்ததுனால 11 மணிக்கு இந்த பசங்களுக்கு 6ஆம் வகுப்புக்கு அந்த கஞ்சி கொடுக்கறதுனால அந்த மாணவர்கள் எல்லாமே சந்தோஷமாக குடிச்சிக்கிறாங்க. அதே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான். அதுக்காக வந்து தமிழ்நாடு ஃபவுண்டேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா மனிதன் வாழ்கிறதுக்கே வந்து ஃபுட்டு தான் ஃபஸ்ட்டு. அதை வந்து நீங்கள் கொடுத்ததுனால அந்த பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் எங்கள் பள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் இயர் வந்து ஒரே ஒரு மாணவி தான் ஃபெயிலு 12ஆம் வகுப்பில். 99% ஒசூர் கல்வி மாவட்டத்தில் 2nd பிளேஸ் எங்கள் பள்ளிக்கூட ரிசல்ட் இல்லை. அதுக்கு காரணம் வந்து தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் சொல்லலாம். ஏன்னா மெல்ல கற்கும் மாணவர்களே கண்டறிந்து செலக்ட் பண்ணி அவங்க தமிழ்நாடு ஃபவுண்டேஷனுடைய டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லா எஃபர்ட்டிவாக சொல்லி தர்றாங்க. ஏன்னா ஸ்லோ லேர்னர்ஸை வந்து பிக்கப் பண்ணி விட்றாங்க இல்லைங்களா. இப்போ அன்னோன் லெட்டர்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிறாங்க, எழுத்து தெரியாத மாணவர்கள்லாம் வராங்க பிரைமரியிலேருந்து. அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் டீச்சர்ஸ் வந்து தனியாக இந்த செட்டில் உட்கார வச்சு அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு. இன்னொன்று 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து கொஞ்சம் தரையிலே அமர்ந்து படிக்கிறாங்க, தரையில் உட்காடுறாங்க. எந்த பள்ளியிலும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் விசிட் பண்ணிங்கன்னா கூட எல்லாமே பெஞ்சில் தான் உட்காருவாங்க. அதனால் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் மூலமாக என்ன சொல்லணும், ஒரு கோரிக்கை, ஒரு ரெக்வஸ்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அந்த ஒரு 6 to 8 வரைக்கும் ஒரு 20 செட்டு இருக்கிற பசங்க வந்து தரையில் தான் உட்காருறாங்க. 6 to 8 வரைக்கும் 6 to 8 வரைக்கும் 9லேருந்து 10, 11, 12 பெஞ்சில் உட்காடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பார்ஷியாலிட்டி அதிலே ஒரு ஈகோ கிராஸ் ஆகுது. அவங்களாம் மேலே உட்காடுறாங்க, நான் கீழே உட்காடுறாங்க, தரையில் உட்காடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் மூலமாக மாணவர்கள் இந்த பெஞ்சு டெஸ்க்கு அதை அரேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.
எங்கள் கோரிக்கையை பற்றினதெல்லாம் எங்கள் சார் சொல்லிட்டாருங்க சார். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க சார். ஓகே. ஏன்னா இப்போ 4 வருஷமாக நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 2 இயர்ஸாக வந்து 4000 தாங்க சார் வேலை செஞ்சோம். அதுக்கப்புறம் தான் 2000 வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இயர்லி ஒன்ஸ் 500 தாங்க சார் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் எங்களுக்கு சேலரி கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க சார். ஓகே, நீங்கள் என்ன சொல்லுங்கள்? சொல்லுங்கள் மேம், பரவாயில்ல, வாங்க சொல்லுங்கள், வேறு மாதிரி சொல்லுங்கள். எங்களுடைய தான் அதே கோரிக்கை தாங்க சார். எங்களை கேட்டாங்க, எங்களுடைய கோரிக்கை மிஸ் சொல்லிட்டாங்க. அடுத்தது நம்ம பசங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சார் கேட்டிருக்காரு. அது கொடுத்தாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, மிக்க நன்றி மேம். கிளாப் பண்ணுங்க. வெரி குட்.